ஓம் காளி தேவியே போற்றி போற்றி. ஓம் மகா காளியே போற்றி போற்றி. ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் உன்னிடத்திலேயே அள்ளி கொடுத்திட வேண்டும் என்று நினைத்து உன்னை தேடிக்கொண்டிருக்கும் உன் தாய் காளி தேவியை அலட்சியப்படுத்தி விடாமல் இதை முழுமையாக கேள் என் தங்கமே, என் அன்பு குழந்தையே. உன் காளி தேவி என்ன உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயத்தை என்னவென்று உன் செவி கொடுத்து கேள் என் தங்கமே. அழுக்கு சேலையோடு ஒரு பெண் உன்னை தேடி வருகிறாள் என் தங்கமே. அவளின் பெயரை சொன்னதும் உடனடியாக அவருக்கு நான் சொல்வதை நீ கொடுத்துவிட வேண்டும் என் தங்கமே. நிச்சயமாக நான் என் குழந்தை நீ மறுக்க மாட்டாய் என்று நான் நினைக்கின்றேன். எப்போதும் என் குழந்தை கஷ்டப்படுத்தும் விதமாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய சொல்லவில்லை என் தங்கமே. உன்னால் என்ன முடியுமோ, உன்னால் எதை செய்ய முடியுமோ அதைத்தான் நான் உனக்கு சொல்ல வந்தேன் என்பதை நீ மறந்து விடாதே என் தங்கமே. எந்த நேரத்திலும் நம்மை சுற்றி நடக்கும் எந்த ஒரு விஷயங்களையும் புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை தேடி வரும் ஒருவர் வருகிறார் என்றால் அவர் எதற்காக வருகிறார் என்பதை முதலில் நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே. தேவையில்லாமல் எந்த ஒரு விஷயங்களுக்கும் உன் வாழ்க்கையில் நடக்கப்படவில்லை என்று சரிவராமல் எந்த விஷயங்களுக்கும் உன் வாழ்க்கையின் முன் நிறுத்ததில்லை என் தங்கமே. இத்தனை எல்லாம் என் குழந்தை நீ சரியாக முதலில் என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே. நம் முன்னால் வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே. நான் இருக்கும் இந்த காலம் இனி எல்லாவற்றிலும் உனக்கான புரிதலை நிச்சயமாக கொடுத்துவிட வேண்டும் என்பதை மறந்துவிடாதே. நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க இந்த காளி தேவி நான் உனக்கு சொல்லித்தரக்கூடிய விஷயங்களை ஒவ்வொன்றையும் நீ நிச்சயமாக தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை மறந்துவிடாதே என் தங்கமே. ஒரு விஷயம் நம்மை சுற்றி நடக்கும் பொழுது, அதிலும் குறிப்பிட்ட நம்மை தேடி வந்த ஒரு விஷயம் நடக்கும்போது அதை என்னவென்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா என் தங்கமே. நமக்கான காலத்தை நாம் நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா என் குழந்தையே. நமக்கு என்ன என்று நீங்கள் எதையுமே நம்மை விட்டுவிட முடியாமல், எதுவுமே தேவையில்லை என்று நாம் ஒருபொழுதும் சொல்லிவிடக்கூடாது, சொல்லிவிடவும் முடியாது. யார் எப்படி இருந்தால் எனக்கென்ன என்பது போன்ற உணர்வுகளுக்கு உன்னுள் எப்பொழுதுமே இடம் இருந்ததில்லை அல்லவா என் தங்கமே. எல்லாம் ஏதாவது ஒரு நிலையில் மாறித்தான் ஆக வேண்டும். எல்லோரும் ஏதாவது ஒரு நிலையில் ஒரு மாற்றத்தை தந்துதான் ஆக வேண்டும். அதுபோலத்தான் உன் வாழ்க்கையிலும் உன்னை சுற்றி இருக்கின்ற, உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் ஒரு மாறுதல் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இவை எல்லாவற்றையும் என்னவென்று நீ சரியாக புரிந்து நடக்க வேண்டும் என் தங்கமே. இதை எல்லாவற்றிலும் சரியான ஒன்றை நாம் தெளிவாக பெற வேண்டும் என்பதையும் மறந்துவிடாதே என் தங்கமே. இத்தனை நாளும் என் குழந்தை சந்திக்கின்ற விஷயங்கள் இனி என்னவாக மாறப்போகின்றது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா என் குழந்தையே. காளி தேவி இருக்கும்போது இது போன்ற நேரத்தில் உன் வாழ்க்கையில் மாறப்படும் பல விஷயங்களையும் நிச்சயமாக நீ கண்டுகொள்ள வேண்டும் என் குழந்தையே. அதாவது இந்த காளி தேவி மதிய நேரத்தில் சொல்லக்கூடியதும் காலை நேரத்தில் சொல்லக்கூடியதையும் இரவு நேரத்தில் இந்த காளி தேவி உன்னை தேடி வந்து கொடுக்கும் விஷயங்களுக்கும் நீ என்னவென்று முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே என் தங்கமே. எந்த நேரத்தில் இந்த தாயின் கண்ணிற்கு அத்தனையும் காண்கின்றேனோ அதை அப்படியே எந்த நேரமின்றி வந்து விடுவேன் என் குழந்தையே. எந்த நிலையிலும் நான் உன் முன்னால் நிற்கும் இந்த நேரம், உன்னை சுற்றி வருவது ஒவ்வொன்றிலும் நான் உன்னை மேம்படுத்திக் கொண்டே இருப்பேன் என்பதை மறந்துவிடாதே என் குழந்தையே. உன்னை தேடி வந்து நான் எப்போது உனக்குள் முழுமையாக ஒன்றை தந்து கொண்டே இருப்பேன் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே.
எதுவென்றாலும் நாம் எதையுமே என்னவாக நாம் வாழ்க்கையில் மாற்ற நினைக்கின்றோமோ என்பதை பொறுத்து இந்த வாழ்க்கையில் இத்தனை விஷயங்களையும் மறந்துவிடாதே என்பதையும் நீ மறக்கக்கூடாது. சரி என்று நாம் எதை நினைக்கின்றோமோ அவை ஒன்றிலும் சரி ஒரு புரிதல் நமக்கு நிச்சயமாக கிடைத்து கொண்டுதான் இருக்கிறது. தவறு என்று நாம் சொல்லும் விஷயங்களிலும் ஏதோ ஒன்று ஒரு நாள் மிகப்பெரிய சக்தியை உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தவும் இப்படியாக காலங்களும் நேரங்களும் மாற்றங்கள் அடைந்து கொண்டுதான் இருக்கின்றது. என் தங்கமே, மாற்றங்கள் எப்படி வந்தாலும் மாறாததாகத்தான் இருக்கும். ஆனால் நடக்கக்கூடிய விஷயத்தை எப்போதும் குறைத்து மதிப்பிடக்கூடாது. என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதையெல்லாம் புரிந்து கொண்டு நீ எப்போதும் சரியாக இந்த வாழ்க்கையை வாழ்ந்துவிட தயாராக இரு என் தங்கமே. உனக்கு நடப்பதிலிருந்து இனி எந்த நாளும் நான் சொல்லும் எந்த விஷயங்களும் இந்த விஷயங்கள் உன்னை முழுமையாக்கி கொடுக்கும் என்பதை நீ தெரிந்து கொள். சரியாக என்று என் குழந்தை யோசித்து விஷயங்கள் இனி உனக்கே என்று நீ மறந்துவிடாதே. உன்னோடு நான் சொல்லிக் கொடுக்கும் எந்த விஷயங்கள் நிச்சயமாக நீ சரியாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு விஷயம் உனக்கு அறிவுரை இந்த வாழ்க்கை எடுத்து சொல்கிறது என்றால் அவை எல்லாவற்றையும் இனி நீதான் தெளிவாக உணர வேண்டும் என் குழந்தையே. உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு மாற்றத்தையும் நீ முறையாக புரிந்து கொள்ள வேண்டும். எதிலும் நாம் இருப்போம், எந்த காலத்திலும் முழுக்க இனி உன் தொடரும் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லா விஷயங்களையும் நீ சரிவர புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ மறக்காதே. மனதளவில் நாம் சிந்திக்கும் ஒரு சில விஷயங்கள், மனதளவில் நாம் யோசிக்கும் சில விஷயங்கள் என்று எதுவெல்லாம் உன்னை தேடி வருகிறதோ அவை எல்லாவற்றிலும் உனக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே. அவை எல்லாவற்றிலும் உனக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்பதை மறந்துவிடக்கூடாது. என்ன நடப்பது என்பதையெல்லாம் கடந்து நாம் வாழ்ந்துதான் போகின்றோம். அதுபோலத்தான் இந்த காளிதேவி சொல்லுவது போல உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னை வாழ வைக்கத்தான் என்பதை தெரிந்து கொள் என் தங்கமே. அப்படி இருக்கும் பொழுது நடந்து முடிந்த எத்தனையோ விஷயங்களை யோசித்து இனிமேலும் நீ பதற்றப்பட்டு கொண்டிருக்க தேவையில்லை என் தங்கமே. உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக உண்மையானதாக கூட வந்து சேரும் என் தங்கமே என்பதையும் நீ மறக்காதே. நல்லதை நடக்கும்போது இந்த காலம் முழுக்க இனி எந்த நேரத்திலும் என் குழந்தை நீ சரியாக உன்னை உணர வேண்டும் என் குழந்தையே என்பதை மறந்து விடாதே. உன்னோடு நான் இருப்பதிலிருந்து உனக்கு நான் தருகின்ற அத்தனையுமே உன்னை மேலோங்கி கோட்டி போகத்தான் என் தங்கமே. அதை கண்டிப்பாக கடைபிடித்து விடு என் தங்கமே. இது போன்ற விஷயங்கள் தெய்வம் அதை கண்டு கொள்ளாமல் காரணத்தை நீ நிச்சயமாக புரிந்து நடந்து கொள்வாய் என்பதை நான் மறந்துவிடவே இல்லை. எதுவென்றாலும் நான் இருக்கின்றேன் என்பதை உணர்ந்து என்ன நடந்தாலும் அதை நான் தருகின்றேன் என்பதையும் புரிந்து நீ நல்ல மனநிலையோடு இருக்க வேண்டும் என்பதை நீ மறக்காதே என் தங்கமே. சந்தோஷத்தை நாம் அறிந்து கொண்டோம், நம்பிக்கையை நாம் உணர்ந்து கொண்டோம். இனி உன்னை சுற்றி நடக்கும் எல்லாவற்றையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே. இந்த காளிதேவி நான் இருக்கும் வரை இனி உனக்கு என்றும் நான் சொல்லித்தரும் எல்லா விஷயங்களையும் நீ மேன்மை அடைந்து கொண்டுதான் வருவாய் என் தங்கமே. உன்னை மேன்மையடைய செய்வது இந்த தாயின் பொறுப்பு என்பதை மறக்காதே. அப்பா சொல்லும் எல்லாமும் உன்னை மேலும் மேலும் மன வலிமையோடு கொண்டு வரும் என் குழந்தையே. இந்த தாய் சொல்லும் அனைத்தும் அதுபோலத்தான் என் குழந்தையே. உனக்குள்ளிருந்து உன்னை மாற்ற செய்யும் எல்லா விஷயங்களுமே உன்னை நம்பிக்கையோடு வாழ வைக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. உன் அப்பா எதையாவது எண்ணி சொல்வார் அல்லவா, அதை போலத்தான் இந்த தாயும் உனக்கு நல்லதையும் கெட்டதையும் ஆராய்ந்து அறிந்துதான் சொல்வேன். இனி குழப்பம் இல்லாமல் நான் சொல்லும் அத்தனையும் ஏற்றுக்கொள். இப்படிப்பட்ட அடையாளத்தோடு ஒருவர் உன்னை தேடி வரும் பொழுது எந்த நேரத்திலும் என்ன செய்தால் அது உன் மனதிற்கு மாறுதலை கொடுக்குமோ
அவருக்கு மனநிறைவை கொடுக்குமோ என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அழுக்கு சீலையோடும் கிழிந்த சீலையோடும் ஒரு பெண் உன் முன்னால் வந்து நின்றாள் என்று வைத்துக்கொள். அவள் உன்னிடத்தில் எதை கேட்க வேண்டும்? அவள் உன்னை பார்க்கிறாள் என்று நினைத்தாள். நிச்சயமாக இந்த நேரத்தில் உன்னை சுற்றி நடக்கும் ஒரு சில விஷயங்கள் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் உணர வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் சில விஷயங்களுக்கான உண்மைகள் நிச்சயமாக நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே. உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரத்தை நீ எப்போதும் போல சரியாக புரிந்து கொண்டால் அடுத்து நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களையும் எல்லாமே நீ உனக்கே நிச்சயமாக தெரிந்துவிடும் என் தங்கமே. அடுத்து நடக்கக்கூட உண்மையான விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கே என்று சரியாக புரிந்துவிடும். எதிலுமே நீ தவிர்த்து விடாதே. தவிப்பது எல்லாம் மாறி உனக்கான தேவைகளை எல்லாம் உணர்ந்து உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை தான் உனக்கு உருவாக்க வேண்டும் என்று இந்த தாய் போராடி கொண்டிருக்கின்றேன். அதில் முழுக்க எண்ணமாக இருக்கின்றது என் தங்கமே. உன் தாய் உன்னை தேடி வந்து உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொன்றும் உன்னை எதற்காக என்பது உனக்கு புரிந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். எல்லா விஷயங்களும் நீ எப்போதும் முழுமையாக கவனத்தோடு இருக்க வேண்டும் என்பதை நீ மறந்துவிடாதே என் தங்கமே. முழுமையாக தெளிவையும் உனக்கு தருவது போல இனி எந்த இடத்திலும் என் குழந்தை வாழ்க்கையும் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதையும் நீ மறந்துவிடாதே என் அன்பு குழந்தையே. உன் தாய் நான் உன்னோடு இருக்கும் இந்த நேரத்தில் இனி உன்னை சுற்றி வரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ உணர்ந்துவிட்டால் அடுத்து நடக்கக்கூடிய நன்மதிப்பை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே. எந்த நேரத்திலும் என் குழந்தை தான் வாழ்க்கையை தான் தொடங்க வேண்டிய சுதந்திரத்தை நிச்சயமாக உனக்கு காண்பித்து கொண்டே நான் வருகின்றேன். உனக்காகத்தான் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் உனக்கு தேவையில்லை என் தங்கமே. உன் தாய் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தைகளும் உன்னை மனதில் கொண்டுதான் என்பதிலும் எந்தவித சந்தேகமும் இல்லை. இந்த வாழ்க்கையில் எல்லாம் மாற்றம் என்று ஒரு எண்ணம் உனக்குள் வந்து விட்டால் ஏன் அப்படி என்று அதுவே போதும், வேறெதுவும் இந்த தாய்க்கு வேண்டாம். இனிமேல் நீ அதிகமாக சிந்திப்பதும் அதிகமாக கலங்குவதும் வேண்டாம். உன் முன்னிலையில் நான் இன்று உனக்கு எடுத்து சொல்லும் இந்த நேரத்தில் இனி எப்போதும் போல நீ கொஞ்சமாக உன் வசமாக்கிவிடு. முடிந்தால் இந்த அப்பன் சொன்னதை யோசித்துப்பார் என் தங்கமே. உன் தாய் காளிதேவியே கிழிந்த சீலையோடு ஒரு பெண் உன் முன்னால் நிற்கின்றாள் என்றால் அதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நீ வணங்குகின்ற பெண் தெய்வம் இன்று உன்னை தேடி மனதார நேசிக்கின்ற ஒரு பெண் தெய்வம் ஒன்று உண்டு. உன் கையிலினால் உனக்கு ஒரு சீலையை கொடுக்கிறது என்று அர்த்தம். அவர்கள் கொடுக்கின்ற இந்த சேலை நீ கொடுக்க வேண்டும் என்று அப்பா சொல்கின்றேன். அதாவது உன் கையில் அவருக்கு அது வேண்டும் என்று ஒரு எண்ணம் வருகின்றது என்றால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயம் அவர்களுடைய மனதில் மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கிறது என்று அர்த்தம் என் தங்கமே. அதற்கான விஷயங்களை நல்லபடியாக உனக்கு செய்து கொடுக்க வேண்டும் என்று ஒரு எண்ணம் அவர்களுக்குள் உருவாகி கொண்டிருக்கின்றது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே. இந்த எண்ணத்தை மட்டுமல்லாமல் அதை சேர்ப்பதற்காக உன்னிடத்தில் வந்து என் குழந்தை உன்னிடத்தில் வந்த இதை கொடுத்தது என்று உனக்குள் தோன்றும் அத்தனையும் உண்மை என் தங்கமே. எல்லாம் அவர்கள் வரவில்லை. எதற்காக இது நடக்கின்றது? அதற்கு மாறாக இவர்கள் உன்னுடைய அன்பை, உண்மையான அன்பை சோதிக்க நினைக்கிறார்கள். உண்மையிலே நீ ஒரு விஷயத்தை உறுதியாக நிற்கிறாயா என்று அதுபோன்ற அறிகுறிகள் தென்படுவது போல உனக்கு உடனே தெய்வம் தேடி சென்று விடு என் தங்கமே. மனதில் உண்மையும் நேர்மையும் இருந்தால் மட்டும்தான் இதையெல்லாம் செய்ய முடியும் என்பது உண்மையல்லவா? அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக நாம் யோசிக்கும் இந்த
நேரம் முழுக்க இனி உன்னை தேடி நடக்கும் அத்தனையுமே எல்லாவற்றையுமே நீ சரியாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி வரும் அத்தனை விஷயங்களையும் நீ ஒவ்வொன்றாக என்னவென்று புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதை மறந்துவிடாதே என் தங்கமே. நடப்பதை நாம் தெரிந்து கொள்ளும் போது, இனி வரக்கூடிய காலத்தை நாம் உணர்ந்து கொள்ளும் போது, உனக்கே நான் என்ன சொல்கிறேன் என்பதை புரிந்து கொள்ள முடியும் என் தங்கமே. உனக்கான நேரத்தை என்னவென்று நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நீ மறக்காதே. நல்லதையா நாம் உருவாக்கின்றோம், நல்லதா ஒரு நிலை நாம் நடக்கின்றது. என்ன போதும் இந்த வாழ்க்கை நம்மை சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களையும் தெய்வமே எனக்கு முன் நின்று செய்ய வேண்டும் என்ற உன்னுடைய கருத்து இனி நடக்கும் என் தங்கமே. தெய்வத்தின் அன்பால் உன் வாழ்க்கை நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். கருத்து இல்லை அல்லவா, உண்மை. எல்லாம் உணர்ந்து நம்பிக்கையோடு செயல்படு. நன்மைகளை எல்லாம் நல்லபடியாக புரிந்து அனைத்தையும் பெற்றுக்கொள் என் குழந்தையே. உன்னுடைய வாழ்க்கையின் ஒரு நல்ல மாற்றத்தை தேடி அப்படியே வைக்க வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் எல்லாவற்றையும் நான் சரி செய்து விடுகின்றேன் என் குழந்தையே என்பதையும் நீ மறக்க கூடாது. சரியான நேரத்தில் உன்னை நான் உன்னை அனுமதியோடு நான் கொண்டு வந்து சேர்த்து விடுவேன் என்பதை மறந்து விடாதே. என் தாயே என்று நீ கூறும் ஒரு வார்த்தைக்காக உன் தாய் ஓடோடி உன்னை சேர்கின்றேன் என்பதையும் மறந்து விடாதே. உண்மையாக நீ நேசிக்கின்ற தெய்வம் உன் மீது கொண்ட அன்பு உனக்கு புரிகின்றது என்றால் அவருக்கு ஒரு புடவையை வாங்கி கொடுத்து நிச்சயமாக உன் நன்றி கடனை செலுத்து. இதையெல்லாம் இதுபோன்ற சூழ்நிலைகளை உன்னை சுற்றி நடக்கும் இந்த விஷயங்களை நீ எப்போதும் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் உனக்காக இருக்கின்றேன். நடக்கும் இது போன்ற நேரங்களில் நீ எப்போதுமே நல்ல மதிப்பு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே. தேவையற்ற எந்த ஒரு விஷயத்திலும் எந்த ஒரு குழந்தை நீ மனம் கலங்கிவிடக்கூடாது. நல்ல வேண்டுதல்களை சொல்லிக் கொடுக்கும் இந்த நிலையில் எல்லாம் உனக்கு எப்போதும் இந்த குழந்தை நீ ஆனந்தமாக உன் வாழ்க்கையில் வாழ்ந்துவிட நினைக்க வேண்டும் என் தங்கமே என்பதை மறந்து விடாதே. நல்லபடியாக நடக்கும் அத்தனை விஷயங்களும் உன் தாய் உனக்காக இருந்து அத்தனை விஷயங்களையும் நடத்தி கொடுப்பேன். உனக்காக என்னுடைய அன்பும் ஆசீர்வாதமும் என்றும் உனக்கு முழுக்க முழுக்க இருக்கும் என் தங்கமே. அதையும் நீ மறந்து விடாதே. நான் தான் உனக்காக அத்தனை செயல்களையும் செய்து கொண்டிருக்கின்றேன். உனக்கான அத்தனை விஷயங்களையும் உன்னிடம் எடுத்து வந்து கொண்டிருக்கின்றேன் என்பதை உண்மை என் தங்கமே. ஓம் காளி தேவியே போற்றி போற்றி. ஓம் மகா காளியே போற்றி போற்றி. ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி. வாழ்க வளமுடன்.